அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 12 வீடியோ. இந்த பார்ட் 12 வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது அப்ளிகேஷனை டச் பண்ணிக்கலாம். க்ரோம்க்கு போயிடணும். க்ரோம்க்கு போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வைக்கிறது தான் kalvi2eblogspot.com. இதை நம்ம டைப் பண்ணி மேலே சர்ச்சுக்கு கொண்டு வந்துடணும். இது இப்போ எனக்கு இதில் ஷோ ஆகிருக்கிறதுனால நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் kalvi2eblogspot.com அதுக்கப்புறம் இதில் நமக்கு கல்வி தூத்துக்குடி அப்படின்னு நமக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், கல்வி தூத்துக்குடி அப்படின்னு இருக்கா, இதை டச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரீட் மோர் இதை டச் பண்ணிக்கணும். கிளிக் ஹியர். இப்போ நம்ம இதில் ஆல் கிளாஸஸ் வீடியோஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் கேம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். மணற்கேணி ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் ஆல் எஜுகேஷன் புக்ஸ் இதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டூர் இதுவும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 3D எஜுகேஷன் மாடலும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் ஒர்க் ஷீட் இதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கல்வி 40 இது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதுவும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மணற்கேணி. இந்த மணற்கேணி எப்படின்னா நமக்கு இதே மாதிரி தான் அந்த கல்வி 40 எப்படி நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம். இது நமக்கு ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் டிவியில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஆஸ் யூஷுவலாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நம்ம இந்த மணற்கேணியை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால்னு கேட்கும், அதை இன்ஸ்டால் கொடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எம்எஸ். நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணு. நெக்ஸ்ட்டு கோடு. அடுத்தது ஒரிகமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் ஒரிகமி அப்படிங்கிற ஆப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஒரிகமியை டச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரிகமியில் பார்த்தீங்கன்னா இது பேப்பர் கிராஃப்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விதமான பிக்சர்ஸை கிராஃப்ட் மூலமாக நம்ம ரெடி பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஈஸி ஒரிகமி அப்படின்னு இருக்கா, இதில் ஏதாவது ஒரு படத்தை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சருக்கு அதோட டெஃபினேஷன் ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ஒவ்வொரு இதுவும் அந்த பிக்சரை அதே மாதிரி நம்ம எப்படி அந்த கிராஃப்டை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ கலர் பேப்பரை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதை இந்த மாதிரி திருப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிராஃப்டை கொண்டு இதை மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம செய்ய சொல்லி காமிச்சோம். செஞ்சுட்டான்னா அவனுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதே மாதிரி ஒரு பிக்சரை நம்மளே க்ரியேட்டிவாக நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போது எல்லாமே அது ஃபுல்லாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிக்சர்ஸ் வரிசையாக வரும். நம்ம அந்த பிக்சர்ஸை ஒவ்வொன்றா நம்ம காட்டி ஸ்டூடெண்ட்ஸை இப்படி மடிக்கணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கலாம். இப்படியே நம்ம காமிச்சிட்டு லாஸ்ட்டில் நமக்கு பார்த்தோம்னா அந்த பிக்சரோட ஃபுல்லாக நமக்கு அழகாக வந்துடும். இப்போ இதே மாதிரி அவன் அந்த இதை செஞ்சுருவான், அந்த கிராஃப்டை அவன் ஃபினிஷ் பண்ணிடுவான். அது இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றையாக நம்ம ஃபுல்லாக செய்யலாம். அவனுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நம்ம செய்ய சொல்லலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுவோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணு. இந்த ஈஸி ஒரிகமி இந்த இருக்குது பாருங்கள், கேட்டகரிஸ் இருக்குதா, இதில் இந்த ஈஸி ஒரிகமி தான் இப்போ நம்ம இதில் பார்த்தது. இந்த ஈஸி ஒரிகமியில் நமக்கு கொஞ்சம் மேலே எப்படி ஸ்க்ரோல் பண்ணு. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ கிராஃப்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில்
மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிராஃப்ட் செஞ்சு வச்சுருக்காங்க, அதை அவங்களுக்கு காமிப்பாங்க. இப்போ பாருங்கள், ஹவு டு மேக் தி, ஆமாம் இந்த பாருங்கள், அதுதான் அந்த பிக்சர் தான் ஒரிகேமி ஷெல்டு இந்த செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் கிராஃப்ட்லேயே வந்து நம்ம விதவிதமாக நம்ம எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கேப் வந்து செஞ்சுருக்காங்க, 2 வெரைட்டிஸ் ஆஃப் கேப் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து காமி, இங்கே 2 வெரைட்டிஸ் ஆஃப் கேப் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபாக்ஸ் செஞ்சு வச்சுருக்குறாங்க. கையை கொஞ்சம் எப்படி ஓகே, ஃபாக்ஸு. நெக்ஸ்ட்டு சரி, ஓகே, அதை மட்டும் காமிச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு கிராஃப்டாக நம்ம செய்ய சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஊட்டலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒரு ஈஸி ஒரிகேமி மட்டும்தான் இதில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தள்ளிடுமா, ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தான் கீழே வரிசையாக ஈஸி ஒரிகேமி, ஹாலிடே ஒரிகேமி, ஒரிகேமி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாலிடே ஒரிகேமி வைக்கலாமா? இப்போ இதில் வச்சு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், ஹாலிடே ஒரிகேமி வந்துட்டா. இப்போ இதை வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணலாம். பாருங்கள், நிறைய ஷோ ஆகுதா. இதில் நமக்கு எந்த பிக்சர் வேணுமோ அதை வந்து அவனுக்கு பிடிச்சதை நம்ம வந்து டச் பண்ணி அதோட டெஃபினிஷனை பார்த்து நம்ம செய்ய சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை டச் பண்ணியாச்சு, கோன் மாதிரி இருக்குது. அதுக்கு எப்படி செய்யணுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போது வரிசையாக அது ஒவ்வொரு பிக்சராக வந்து ஷோ ஆகும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அதில் பிக்சர் வந்து மெதுவாக தான் வரும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் இப்போ பாருங்கள், அந்த நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் கீழே இறக்குமா, போது அந்த பிக்சரை காமி மேலே. இதுக்கு இங்கே பாருங்கள், க்ளூ என்னெல்லாம் வேணுன்றது எல்லாமே காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வர சொல்லி, கலர் பேப்பர்ஸை கொண்டு வர சொல்லி கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணலாம். இப்போ இதில் அடுத்தது நம்ம வந்து அந்த ஹாலிடே தானே பார்த்தோம், நம்ம ஹாலிடே ஒரிகேமி பார்த்தோம். இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து ஃப்ரண்ட் பேஜ்க்கு வந்துட்டு இப்போ பாருங்கள், நமக்கு அந்த கேட்டகரிஸில் ஒரிகேமி அனிமல்ஸ்ன்னு இருக்கா, இதை வைக்கலாம். அந்த அனிமல்ஸ் வச்சோடனே இந்த அனிமல்ஸை பேஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட்ஸ் திங்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணு, ஒரிகேமி அனிமல்ஸ் பாருங்கள், அனிமல்ஸ் பிக்சர் ஃபுல்லாக நமக்கு ஷோ ஆகுது. எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம நிறைய அனிமல்ஸ் பிக்சர்ஸு நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பண்ண சொல்லிடலாம். இப்போ நம்ம இந்த கேட்டகரியில் வந்து நெக்ஸ்ட்டு பாருங்க, அனிமல்ஸ். இப்போ ஒரு பேர்ட்ஸ் வச்சு பார்த்துருவோமா, ஒரிகேமி பேர்ட்ஸ். இப்போது ஒரிகேமி பேர்ட்ஸ் ஷோ ஆகிட்டு இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோம்னா இப்போ பாருங்கள், பேர்ட்ஸ் கிராஃப்ட் நிறைய இருக்குது பாருங்கள். பேர்ட்ஸ் கிராஃப்ட் தான் ஃபுல்லாக. இதில் நம்ம எது பிடிச்சிருக்குதோ நம்ம அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செய்ய சொல்லலாம்.
இப்போ கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்போ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், அப்புறம் ஒரிகமி பாக்ஸஸ், ஒரிகமி ஃப்ளவர்ஸ், ஒரிகமி ஹார்ட்ஸ், ஒரிகமி நேச்சர், ஒரிகமி ஸ்டார்ஸ், ஒரிகமி டாய்ஸ், இந்த மாதிரி நமக்கு நிறையா இருக்குது. இதில் எது வேணுமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண கிராஃப்டையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்றேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.